கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கடைசி பகுதி மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தை நம்மத்தில் இடைபடும்படியாக தெய்வ செய்திக்காய் நம்முடைய ஜெபத்தை செய்து பின்பாக தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முதலாவது ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைபெற்று அருளுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியர்களும் உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாம மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொல்லுகிறது எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனம். ஜாக்கிரதையாய் இருப்பேன், அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். நாம் எப்படி நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய நடக்கையிலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணுமோ அதே போல நம்முடைய பிதாவும் நம்முடைய தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் அவர் செய்கிற செய்கைகளே அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தீமையை அனுபவிக்கும் போதும் அதிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறார். நன்மையை அனுமதிக்கும் போதும் அதிலையும் அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். இதிலே நாம் கர்த்தர் ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்பதிலே எந்தெந்த காரியத்திலே ஜாக்கிரதையாய் இருக்கிறாராம், அதை கட்டுகிறதிலும் நாட்டுகிறதிலும் அவர் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொன்னார். அதிலே நாம் கட்டுகிறதிலே ஜாக்கிரதையாய் இருப்பார் என்கிறதை குறித்து தான் நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதிலே அவர் கட்டுகிறதிலே ஜாக்கிரதையாய் இருக்கும் பொழுது அல்லது ஒரு மனிதனை கட்டுகிறதிலே ஜாக்கிரதையாய் இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில என்ன காரியம் சம்பவிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அவர்கள் வாழ்க்கையில என்ன நடக்கிறதாம், அவர்களுக்கு 6 விதமான சத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே தொனிக்கிறது. அல்லது அந்த மனிதனுடைய யாரை தேவன் கட்டுகிறாரோ, யாரை ஜாக்கிரதையாய் தேவன் கட்டுகிறாரோ அவர்களுடைய வாயிலிருந்து 6 விதமான சத்தம் பிறக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதில் 4 சத்தங்களை பார்த்தோம். முதலாவது என்ன சத்தம் பிறக்கிறது? களிப்பின் சத்தம் பிறக்கிறது. யாரை தேவன் ஜாக்கிரதையாய் கட்டுகிறாரோ அவர்கள் வாயிலிருந்து அல்லது அவர்களுடைய உதடியிலிருந்து களிப்பின் சத்தம் புறப்படுகிறது. எப்படிப்பட்ட களிப்பின் சத்தம் என்றால் என்னவாம்? அது ஆத்மாவின் திருப்தி அடைதலை காட்டுகிறது. நினதையும் கொழுப்பையும் ஒன்று எப்படி திருப்தி அடைகிறார்களோ அதே போல் ஆத்மா திருப்தி அடைகிறது. அது தேவனை துதிக்கிற துதியுமை மேல வாத்தியங்களோடு தேவனை துதிக்கிறதை காட்டுது. அது கூட்டமாய் தேவன் அவர்களை புறப்பட்டு சொல்லுகிறதை பண்ணுகிறதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். 2வதாக அவர்கள் வாயிலிருந்து என்ன விதமான சத்தத்தை தேவன் தொடிக்க பண்ணுகிறார்? அவர்கள் வாயிலிருந்து மகிழ்ச்சியின் சத்தம் புறப்படுகிறது. இது எப்படியாம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அல்லவா, அதே போல் இருதயத்தை தேவன் தம்முடைய ஜனத்தின் இருதயத்தை மகிழ்ச்சியின் சத்தத்தினால் நிரப்புகிறார். அந்த மகிழ்ச்சியின் சத்தம் என்பது என்னவாம்? அது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போன இருதயத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சியின் சத்தம். இந்த களிப்பின் சத்தம் என்பது கூட்டத்தோடு தேவனை துதிக்கிறதும், மகிழ்ச்சியின் சத்தம் என்பது தேவனும் நாமும் தனியாய் தேவனோடு உறவாடி தேவனை நாம் துதிக்கிறதை காட்டுகிறது. இந்த தவிப்பும் சஞ்சலமும் எப்போது வரும்? நாம் கூட்டமோ இருக்கும் பொழுது அப்பொழுது வராது. நாம் தனியாய் நாம் இருக்கும் பொழுது, தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சஞ்சலம் வரும். நாளைய குறித்ததான சஞ்சலம், எதிர்காலத்தை குறித்ததான சஞ்சலம், அல்லது இப்பொழுது என்ன நடக்குமோ என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதை குறித்ததான போராட்டங்கள் அது வந்து கொண்டே காணப்படும். அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் தேவன் ஓடி போக செய்து அவர் மகிழ்ச்சியின் சத்தத்தை தேவன் கொடுக்கிறாராம். இந்த சஞ்சலமும் தவிப்பும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு
அது அது என்ன காரியத்தை கொண்டு வருகிறது? அது மரணத்தை குறித்ததான சஞ்சலமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் மகிழ்ச்சியின் சத்தத்தை கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குது? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார், கண்ணீரை துடைக்கிறார், அவர்களுக்கு நிந்தையை முற்றிலும் நீக்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். இதனால் அவர்களுடைய இருதயத்திலே என்ன வருகிறது? யாரை தேவன் கட்டுகிறாரோ அவர்கள் ஜீவியத்தில் என்ன வருகிறது? அவர்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். மூன்றாவதாக, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணுகிறாராம்? அவன் மணவாளனின் சத்தத்தை தேவன் கொடுக்கிறாராம். மணவாளனின் சத்தம் என்றால் என்ன என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அது என்ன என்றால், அது தேவனுடைய தோழனாய் நாம் காணப்படும் பொழுது, கிறிஸ்துவுடைய தோழனாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாயிலே புறப்படுகிற சத்தம். ஏனென்றால் வசனம் எப்படியா சொல்லுகிறது? மத்தேயு 9:15 சொல்லுகிறது, மணவாளன் அவர்களோடு இருக்கும் பொழுது மணவாளனின் தோழர்கள் துயரப்படுவார்களோ. அப்ப மணவாளன் நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்குள்ளா இருந்து ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியின் சத்தம் இருக்கல்லவா, அந்த சந்தோஷத்தின் சத்தம் இருக்கல்லவா, அந்த துயரமெல்லாம் நீக்கப்பட்டு வருகிற சத்தம் தான் இந்த மணவாளனின் சத்தமாய் அங்கு காணப்படுகிறது. இந்த துயரம் என்றால் எதை காட்டுகிறது? சிறுமைப்பட்டு போன அனுபவத்தை காட்டுகிறது. சிறுமைப்பட்டு போனோம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் இழந்து போனது, நாசமாக்கப்பட்ட நிலைமைகள், இருந்த காரியங்கள், இருந்த சமாதானங்கள், இருந்த ஆசீர்வாதங்கள், இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் யாரையோ சத்துருக்களினால் சிறுமைப்பட்டு போன அனுபவத்தை, கதறல் அனுபவத்தை தான் அங்கு காட்டுகிறது. ஆனால் மணவாளனின் சத்தம் அங்கு வரும் பொழுது என்ன நடக்குது? அந்த சிறுமைப்பட்டு போன அனுபவங்கள் எல்லாம் அங்க மாற்றப்பட்டு தேவன் அவர்களுக்கு மணவாளனின் சத்தத்தை தேவன் அவர்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார். அந்த மணவாளனின் சத்தம் அவர்களை என்ன செய்கிறது? அவரோடு நாம் பிரயாணப்பட்டு போக அது நமக்கு உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக, நான்காவதாக நாம் ஒரு சத்தத்தை பார்த்தோம். அது என்ன சத்தம்? அதுதான் மணவாட்டியின் சத்தம். இந்த மணவாட்டியின் சத்தம் என்றால் என்ன அர்த்தம்? அது மணவாளனுடைய மகிழ்ச்சியின் சத்தம் தான் மணவாட்டியின் சத்தமாய் காணப்படுகிறது. மணவாளனுடைய மகிழ்ச்சியின் சத்தம் மணவாட்டியின் சத்தமாய் அங்கு காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அது எதுவாய் காணப்படுகிறது? கர்த்தருக்குள் பூரிப்படைகிற அனுபவம் தான் இந்த மணவாட்டியின் சத்தமாய் காணப்படுகிறது. நம் தேவனோடு ஒன்றி தேவன் அவருக்குள்ளாய் நம்மளை கட்டி, அவர் தம்முடைய எந்த இடத்துல கட்டவும் நம்மளை விருப்பப்படுகிறாரோ அந்த இடத்துல நம்மளை கட்டி அவரோடு நாம் உறவாட வைக்கும் பொழுது நமக்குள்ளாய் தேவன் ஒரு பூரிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நம் மீது சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய சத்தமாய் மாறுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக தான் நாம் பார்த்தோம். அந்த பூரிப்பின் சத்தத்துக்கு உதாரணமாக அன்னாளுடைய ஜீவியத்தை பார்த்தோம். அன்னாள் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 2:1 சொல்லப்படுகிறது, என் கொம்பு, அதாவது என் கொம்பு உயர்ந்தது, அப்படி என்றால் என் பலன் உயர்ந்தது, என் பகைஞருக்கு மேலாக என் வாயை திறந்தேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த மணவாட்டியின் சத்தம் நம்மளுக்கு கிடைக்குமாம், அதைத்தான் நாம் பார்த்தோம். மத்தேயு 25:1 சொல்லுகிறது, அவருக்காய் எதிர்கொண்டு புறப்படும்படியே ஆயத்தப்படும் பொழுதுதான். மத்தேயு 25 நாம் பார்க்கிறோம், 10 கன்னிகை ஸ்திரீ இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கொண்டு போக ஆயத்தப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு மணவாளனின் சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படுது. அப்ப முதலாவது நமக்குள்ளா எதிர்கொண்டு போக ஆயத்தம் இருக்கணும். அந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நமக்குள்ளாக மணவாட்டியின் சத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த மணவாட்டியின் சத்தம் என்ன செய்யும்? நாம் தூங்கினாலும் அந்த மணவாளனின் சத்தத்தை கேட்க செய்து அந்த மணவாட்டியின் சத்தத்தை, மணவாளனின் மகிழ்ச்சியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். இந்த மணவாட்டியின் சத்தத்தை தான், இந்த 4 சத்தத்தை தான் கடந்த நாட்களில் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அப்ப இன்றைக்கு அதன் தொடர்ச்சியா இருக்கிற 5 மற்றும் 6வது சத்தத்தை நாம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஜாக்கிரதையாய் கட்டுகிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில 6 விதமான சத்தம் வருகிறது. அதுல 5வது சத்தம் என்ன சத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில துணிக்க பண்ணுகிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும்.
ஐந்தாவதாக அங்கு என்ன சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணுகிறார்? அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணுகிறார். அவர்களுக்கு களிப்பின் சத்தம் மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கிறதல்ல, மகிழ்ச்சியின் சத்தம் மாத்திரம் கொடுக்கிறதல்ல, மணவாளனும் மணவாட்டியின் சத்தத்தை மாத்திரம் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் சத்தத்தை மாத்திரம் கொடுக்கிறதல்ல, அங்கு என்ன சத்தத்தை கொடுக்கிறாராம்? கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை அவர்கள் வாயிலே துணிக்க பண்ணுகிறார். ஒரு மனிதனை தேவன் கட்டினார் என்றால் அவர்கள் வாயிலிருந்து என்ன சத்தம் புறப்படும்? கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம். அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை சுற்றி பெரிய புயலே அடிக்கலாம், அவர்களை சுற்றி பெரிய வெள்ளமே புறப்பட்டு வரலாம், ஆனாலும் அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்கிற துதிக்கிற சத்தம் அவர்களுக்கு துணித்துக் கொண்டே இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, என்னையா உங்களை சுத்தி இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீங்க எப்படிதான் உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க, எப்படிதான் நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாயிலிருந்து புலம்பல் வார்த்தை வராது, துக்கத்தின் வார்த்தை வராது. இந்த போராட்டத்திலிருந்தும் இந்த பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் எனக்கு நல்லவராய் வெளிப்படுகிறார் என்கிற, கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே புறப்படும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்க இந்த களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். புதிதாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலும் களிப்பின் சத்தம் இருக்கும். ஒரு சுகத்திலிருந்து தேவன் ஒரு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்துட்டு அந்த களிப்பு அவர்களுக்கு வரும், அந்த சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனையிலிருந்து அவர்கள் இயேசுவே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்துட்டா மகிழ்ச்சி வரும், மனதுல ஒரு மகிழ்ச்சி வரும், அந்த தவிப்பெல்லாம் ஓடி போயிடும். இது புதிதா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும். அதே போல மணவாளனும் மணவாட்டின் சத்தமும் யாரெல்லாம் சபைக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு வரும். ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் மாத்திரமே யாருடைய வாழ்க்கையில வருமாம்? வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருடைய வாழ்க்கையில இந்த சத்தம் வருமாம்? அவரை ருசித்தவர்கள் வாழ்க்கையில மாத்திரம்தான் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் வரும். அவர் யார் என்பதை ருசித்தவர்கள் வாழ்க்கையில மாத்திரம்தான் அந்த சத்தம் வரும். நான் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு புது காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க சைனால என்று நினைக்கிறேன். அந்த புது கார் என்ன, அதனுடைய பயன் என்ன என்று பார்த்தோம்னா, அது ஒரு சின்ன கிளிப் வீடியோவா யூடியூப்ல நிறைய எல்லாரிடத்துலயும் வந்துகிட்டு இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு டேம் மாதிரி ஒரு தண்ணி நிறைஞ்ச இடம் இருக்கு. அந்த தண்ணி நிறைஞ்ச இடத்துக்குள்ளாக ஒரு குடும்பம் அந்த காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, பெண்கள், ஆண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த கார் அந்த தண்ணிக்குள்ளா போகுது. அந்த தண்ணிக்குள்ள போனாலும் அந்த விண்டோ வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. முன்னாடி இருக்க சேஸ், முன்னாடி இருக்க அந்த இன்ஜின் பகுதி எல்லாம் தண்ணிக்குள்ள போயிருச்சு. ஆனாலும் அந்த குடும்பம் சந்தோஷமா கை காட்டிக்கிட்டு, வெளியில இருந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கை காட்டிக்கிட்டு, சின்ன பிள்ளைங்க அந்த சந்தோஷமா அந்த கார்ல போறாங்க. அது அப்படியே போக 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 அப்படியே தண்ணிக்குள்ள இன்னும் போய்கிட்டே இருக்கு. பார்த்தா விண்டோ வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஆனாலும் அவர்கள் சந்தோஷமா போறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பாதை அப்படியே மேடு பகுதிக்கு அவங்களை கொண்டு வருது. தண்ணியில இருந்து வெளியில வர்றாங்க. இப்ப யூஸ்வலா ஒரு காரு தண்ணிக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? ஜனங்க பயப்படுவாங்க. தண்ணிக்கு மேல இருக்கும்போது சந்தோஷம் வரும், பயம் கலந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள காரு போச்சுனாலே, விண்டோலாம் திறந்திருந்தாலே பயம் வரும். ஆனா இவர்களுக்குள்ளாக எப்படி சந்தோஷம் இருந்துச்சு? அந்த காருக்குள்ளாக இருந்த சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எவ்வளவு எதனால் அந்த சந்தோஷம் வந்துச்சு? அவர்களுக்கு அந்த காரை குறித்ததான காரியம் அறிந்திருந்தார்கள். என்ன, இந்த கார் இவ்வளோ தண்ணியில போனாலும், இவ்வளோ மூழ்கினாலும் அது ஆஃப் ஆகாது, அந்த தண்ணிக்குள்ளேயே அது நின்னுக்கிடாது, அது ஈஸியா வெளியில வந்துடும். அதுதான் இந்த காருடைய ஃபியூச்சர்ஸ், அந்த காருடைய ஸ்பெஷாலிட்டி என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனாலதான் அந்த காரே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கினாலும் அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியமும். நாம் தேவனை ருசி பார்த்து அவர் நல்லவர் என்று நாம் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அறிந்து விட்டோம் என்றால், நம்முடைய வாயில எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் புறப்பட்டு வரும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன கலக்கம் வந்தாலும் சரி, என்ன வியாகுலம் வந்தாலும் சரி, அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்கிற சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்.
அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை அவர் கட்டினால் அவங்க என்ன நடக்குது? அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசி பார்த்து கொள்ளுகிறான். அந்த மனிதன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவனால் ஜாக்கிரதையாய் கட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்தை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு சஞ்சலம் வரும் பொழுது, ஒரு தவிப்பு வரும் பொழுது, அல்லது நம்மளை சுற்றி தண்ணீரினால் நாம் சூழப்படும் பொழுது, நாம் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? கண்ணீரினால் நம்முடைய கண்கள் நிரப்பப்படும் பொழுது, துயரத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை நம்மளால் சொல்ல முடியுதா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய போதகரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஊழியத்துல அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நல்லவர். அது நம்முடைய ஊழியத்துடைய ஸ்லோகனாவே மாறிடுச்சு, அது ஒரு வார்த்தையாவே மாறிடுச்சு. ஆனா அதை சொல்லுகிற நாம் எத்தனை முறை நாம் அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறோம்? அதை நம்முடைய ஊழியத்தின் காரியத்துக்காய் நாம் சொல்லுகிறோம். இன்னொரு இடத்துல கர்த்தர் நல்லவர் என்கிறதை அவரை மகிழ்ச்சியாய் நாம் சொல்லுகிறதா இருக்கு. ஆனா உண்மைக்கே கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்போ வரணும் தெரியுமா? நமக்கு போராட்டம் வரும் பொழுது, சஞ்சலம் வரும் பொழுது, அப்பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் எப்ப நல்லவர் என்கிற வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருமாம்? அவரை ருசிக்கு பார்க்கும் பொழுது. அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவியம் கர்த்தரால் கட்டப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளுவது? ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியம் கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அவர்கள் வாயிலிருந்து எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் புறப்படும். அவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் புறப்படும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாயில அப்படிப்பட்ட சத்தம் புறப்படும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்த அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுவோமாக. அந்த தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. நீங்க பவுலும் சீலாவை குறித்து நாம் பார்த்து இருக்கிறோம். அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் தேவனை ருசி பார்த்தபடினால் அவர்கள் கட்டியிருந்த விலங்கும், அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறையும் கூட அவர்களுக்கு ஒரு அற்பமான காரியமாய் காணப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாவே தெரியல. அவர்கள் விலங்குகளே மாட்டப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமாய் தெரிந்தது. அப்ப தேவ ஜனமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கப்படணும். நம்முடைய வாயிலிருந்து அந்த அப்படிப்பட்ட சத்தம் நம்மளுக்கு புறப்படணும். இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அர்த்தமாம்? கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படி கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அர்த்தமாம்? அதே சங்கீதம் 34:8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் ருசி பார்க்கிறவர்களுடைய வாயிலிருந்து வரும். ஆனா கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அர்த்தமாம்? அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவரை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் என் வியாகுலத்தையும் எந்த காரியத்திலும் என்னை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற நம்பிக்கையின் வார்த்தை நம்மளுக்கு புறப்படுவதாக. இந்த நம்பிக்கை என்கிறதுக்கு உதாரணமாய் நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். வசனம் இப்படியா சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 135வது சங்கீதம் 135வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. இங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்று தாவீது சொல்லுகிறான். ஏனென்றால் அது அவனுடைய வாழ்க்கையில இன்பமாய் இருந்துச்சாம். அதற்கு உதாரணம் எங்க நீங்க பாத்தீங்கன்னா, இது எங்கு தாவீதனுடைய வாழ்க்கையில நிறைவேறிருக்கு என்று நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கு தாவீதனுடைய நடவடிக்கையை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் அவனுக்கு இன்பமாய் இருந்த காரியத்தை, கர்த்தர் அவனுக்கு நல்லவராய் இருந்த காரியத்தை நீங்க அந்த வசனத்திலே நாம் படிச்சு பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் நமக்கு நல்ல பரிச்சயமான வார்த்தை தான்.
அந்த வசனங்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 32வது வசனம் இப்படியா சொல்லுது. அதுல இருந்து நான் படிச்சு பார்க்கும் பொழுது வசனம் இப்படியா சொல்லுது, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். கர்த்தர் நல்லவர் என்பது அவரது தேவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை, அது நமக்கு இன்பமாய் இருக்கும். அது எப்படி வெளிப்படுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இவனை குறித்து ஒருவருடைய இருதயம் கலங்க தேவையில்லை, நான் போய் யுத்தம் பண்ணுவேன். யாரை குறித்து சொல்லுகிறான்? கோலியாத்தை குறித்து சவுலின் இடத்தில் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாடே அவனுக்கு பயந்து நிற்கிறது. சவுல் ஒரு ராஜா அவனுக்கு பயந்து நிற்கிறான். சவுலினுடைய சேனைகள் பயந்து நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு போக முடியல, கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது என்று பயப்படுகிறார். ஒவ்வொரு நாள் காலையில எஞ்சி வரும்போது அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். காலங்காத்தால எஞ்சி வந்து அவர்களை நிந்திக்கிறது அந்த சத்துருவனுடைய வேலையா இருந்துச்சு. அந்த நிலைமையில தாவீது சொல்றான் பாருங்க, அவனை குறித்து நீங்க யாரும் கலங்க தேவையில்லை, அந்த பெலிஸ்தியனோடு நான் யுத்தம் பண்ணுவேன். இதுதான் இன்பமாய் இருப்பதற்கான அடையாளம். தேவன் கர்த்தர் நல்லவர் என்பது நமக்கு இன்பமாய் இருக்க, அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்னா எப்படி இருக்கும்? எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் சரி, கோலியாத்தே அங்கு வந்து நின்றாலும் சரி, நாம் நம்பி இருந்த அல்லது நமக்கு பின்பாய் இருக்கிற சேனையே பயந்தாலும் நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கல்லவா, அதுதான் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை அங்கு துணிக்க பண்ணுகிறது. அடுத்ததாக அதே அதிகாரம் 45வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. தாவீது சொல்லுகிறான், அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அங்கு கர்த்தர் நல்லவர் என்று தாவீதனுடைய வாயிலிருந்து புறப்படுவதற்கான காரணம் என்ன? அவன் எப்படி தேவனை நம்பி இருக்கிறானா? அவன் சொல்றான் பாருங்க, சத்ருவை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியத்தோடும் கேடயத்தை நம்பி வர்ற, ஆனா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களை நம்பி நான் வருகிறேன். அடுத்ததாக அடுத்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அடுத்த வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது? இன்றைக்கு உன்னை என் கையிலே தேவன் ஒப்பு கொடுப்பார். அடுத்ததாக அதே அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது. இதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதற்கான உண்மையான அர்த்தமா எங்க காணப்படுது. நாம் ஒவ்வொரு முறை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சத்துருக்களை நாம் பார்த்து சொல்லுகிறோம், கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார். நான் பண்ணுகிற யுத்தம் அது தேவனுடைய யுத்தம். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இராணுவங்களின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையாய் வெளிப்படுகிறது. அப்ப இந்நாள் முதல் கொண்டு நாம் ஒவ்வொரு முறை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நமக்குள்ளாய் நினைப்பூட்டிக் கொள்ளணும். கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் என்றால் யுத்தம் கர்த்தருடையது என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய சத்ருவை பார்த்து சொல்லுகிறோம், தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம் என்றால் தேவனை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது தான் கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறது. அப்ப தேவன் யாரை கட்டுகிறாரோ அவர்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவனே அவர்களுடையவராய் காணப்படுகிறார். அவர்கள் சத்துருக்களை தேவன் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, அங்க அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் நிற்கிறான். இங்க சிறு வயதான சின்ன பையனான தாவீது புறப்பட்டு போறான். இவன் கையில் இருந்தது ஒரு சாதாரண கவன், அவன் கையில் இருந்தது சாதாரண கூழாங்கல். ஆனால் எதிரின் இடத்தில் இருந்தது பட்டையும் ஈட்டியும் கேடகமுமாயிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய சத்துருக்கள் உங்களை காட்டிலும் பலமுள்ளவர்களாய் காணப்படுறாங்களா? உங்கள் சத்துருக்கள் பட்டயங்களோட ஈட்டியோடையும் புறப்பட்டு வர்றாங்களா? ஆனா உங்ககிட்ட யுத்தம் பண்ணுவதற்கு அதை தூக்குவதற்கு கூட ஈட்டி இல்லையா? பட்டயத்தை தூக்குவதற்கு சத்துவம் இல்லையா? நீங்க இந்த அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா சவுல் அவனுடைய ஆடையெல்லாம் கொடுக்கிறான், சவுல் அவனுடைய பட்டயத்தெல்லாம் அங்கு கொடுக்கிறான். ஆனா என்ன நடக்குது? அவன் பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு
அதிலே அவனை பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். வசனம் இப்படியா சொல்லுது, 39 வசனம் சொல்லுது பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரமை கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டான். இங்க தாவீதுக்கு பட்டயத்தை தூக்க சத்துவம் இல்லை, அது அவனால் சுமந்து செல்ல முடியல. ஏன்னா அது அவனுக்கு அப்படி பழக்கமே கிடையாது, யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான், தேவனை துதிக்கிறது அவனுக்கு வேலை, அவனை ஆடு மேய்க்கிறது அவனுக்கு வேலை. ஆனா இப்ப யுத்தம் வந்துருச்சு. ஆனாலும் அவன் புறப்பட்டு சென்றான். எதனால்? கர்த்தர் நல்லவர் என்று அவன் ருசி பார்த்தபடினான், கர்த்தர் மீது அவன் நம்பிக்கை வைத்தபடினான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மளை இன்றைக்கு கட்டுகிறார் என்றால் அவரை ருசி பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். இனிமேல் நமக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பினாலும் சரி, அது நம்முடைய குடும்பத்தாராய் இருக்கலாம், உறவினர்களாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், ஏன் நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் இருக்கிறவர்களாய் இருக்கலாம், யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்களை கண்டு நீங்கள் ஓடி போவது அல்ல, அவர்களுக்கு எதிர்த்து நிற்க தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார். அவர்களுக்கு முன்பாய் எதிர்த்து நிற்க உங்களுக்கு பட்டயமோ ஈட்டியோ அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து அவர் மீது வைக்கிற நம்பிக்கை அவசியமாய் காணப்படுது. அந்த நம்பிக்கையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கட்டுகிறார். அந்த நம்பிக்கையை உங்களுடைய இருதயத்தை அவர் கட்டுகிறார். அந்த நம்பிக்கையை உங்கள் ஜீவியத்திலே தேவன் கட்டுகிறார். இனிமேல் நீங்கள் கலங்கி போவதில்லை. இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியாது. அதை தேவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில கட்டினாராம், அல்லது அவன் எப்படி கர்த்தர் நல்லவர் என்று ஏற்கனவே அவன் ருசி பார்த்திருந்தானாம். வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அதே சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றான் பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தைகளில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு. இங்கு தேவனை அவன் எப்படி ருசி பார்க்கிறான், தேவன் அவனை எப்படி கட்டுகிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சிங்கத்தையும் கரடியும் அனுப்பி, சிங்கம் என்பது எதை காட்டுகிறது? அது இரையை பிடித்து கொண்டு விடாது பிடித்து கொண்டு இருப்பதை காட்டுகிறது. அந்த சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்ட எந்த மிருகமானாலும் அது மரித்து போகும். கரடி என்பது எதை காட்டுகிறது? பீறி போட்ட அனுபவத்தை காட்டுகிறது, பீறி போட்ட அனுபவம். அப்ப இங்க என்ன நடக்குது? தாவீதுனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்திருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பீறி போடுகிற கரடி என்கிற அனுபவம் வந்திருக்கு. அதுதான், அதன் மூலமாக தான் கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசி பார்த்திருக்கிறான். இது எதை காட்டுது? இது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளும் போராட்டங்களையும் காட்டுது. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்பொழுது என்ன நினைக்கிறோம்? சோதனைகள் வரும்போது என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எதற்காக இதை அனுமதித்தார்? நான் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? கர்த்தரை நம்பி நான் வாழும் பொழுது எனக்கு ஏன் இந்த போராட்டம் வரணும்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வரணும்? நான் அவரை தானே நம்பி இருக்கிறேன், அவர்கிட்ட தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை தானே நான் துதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எந்த பாவத்திற்குள்ளாய் நான் போகலையே என்று சொல்லி நாம் புலம்பி தள்ளுகிறோம். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்தது, அவைகளை ஆடுகளை பிடித்து கொண்டு போனது. இப்ப தேவன் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சிங்கத்தையும் கரடியும் அனுமதிப்பதற்கான காரணம் என்ன? அவைகளை நாம் பீறி போடுவதற்காக, அவைகளை மேற்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தையும் கரடியும் அனுப்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிங்கமும் கரடியும் வந்த என்ன செய்யணும்? நாம் தேவன் பட்சம் திரும்புகிறவர்களாய் நாம் மாறணும். இந்த சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ள நம்மளிடத்துல பலன் கிடையாது, நம்மளிடத்துல சத்துவம் கிடையாது. இங்க யார் அதை சொல்லுகிறார்? சிறு பையனான தாவீது சொல்றான். அப்ப யோசித்து பாருங்க, அவன் ஆடுகளை மேய்க்கிறான், அதுவே அவனுக்கு பெரிய விஷயம். ஆனா அந்த நேரத்துல ஒரு சிங்கம் வருது, கரடி வருது. ஒரு பெரியவர்களே இருந்தாலும், ராணுவமே இருந்தாலும் அதை குறித்து பயப்படுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த தாவீது, சிறு பையனாய் இருந்த தாவீது அவைகளை அது மேற்கொண்டான். அந்த வாயிலிருந்து தன்னுடைய ஆடுகளை அவன் தப்பிக்கிறவனாய் இருந்தான்.
அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதன் மூலமாக தான் அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசி பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சிங்கமும் கரடியும் வராவிட்டால் ஒரு காலமும் நாம் தேவன் நல்லவர் என்பதை நம்மளால் ருசி பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும் என்றால் தேவனால் அனுமதிக்கப்படுகிற சிங்கமும் கரடியும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்ததே நாம் ஆக வேண்டும். இதனாலதான் சொல்லுவாங்க, நிழலினுடைய அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும் சொல்லுவாங்க. காரணம் என்ன? நீங்க வெயில்ல இருக்கும் பொழுதுதான், அந்த சூடு உங்களிடத்துல இருக்கும் பொழுதுதான் நீங்க நின்ன நிழலினுடைய அருமை அது எவ்வளவு சாதுவா எவ்வளவு இதமா இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்ப இது எதை காட்டுது? நம்முடைய வாழ்க்கையில சிங்கமும் கரடியும் வரும் பொழுது நாம் உட்கார்ந்துட்டு அழுது புலம்ப கூடாது. ஐயோ என் ஆடுகளை பிடிச்சிட்டு போயிருச்சு, நான் என்ன செய்வேன் என்று புலம்ப கூடாது. என் ஆடுகளை பிடிச்சிட்டு போயிருச்சு, நான் அதை பின்தொடர்ந்து எப்படி நான் அதை மேற்கொள்ளுவேன் என்று புலம்ப கூடாது. அது என் ஆடுகளை பிடிச்சிட்டு போயிருச்சு, அது ஒரு சிங்கம், அது ஒரு கரடி என்று நம்ம உட்கார்ந்துகிட்டு அழுது புலம்ப கூடாது. அதற்கு பதிலா என்ன செய்யணுமா? அவன் சொல்றான் பாருங்க, 35வது வசனம் இப்படியே சொல்லுது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். எவ்வளவு பெரிய காரியம்! இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்மளை கட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நம்மளை எழும்ப பண்ணுகிறார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் கொன்று போட செய்கிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் அல்லவா? உங்கள் ஆடுகளை பிடுங்கிக் கொண்டு ஓடினார்கள் அல்லவா? அவர்களை தொடர்ந்து புடியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அவர்கள் உங்கள் மேல் பாய்ந்தாலும் அவைகளை நீங்கள் அடித்து கொன்று போடுவீர்கள். இதற்கு யார் அவசியமா இருக்கு? கர்த்தருடைய பலன் அவசியமா இருக்கு. இதற்கு கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவசியமா இருக்கு. அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும்னா முதலாவது அவரை நாம் ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படணும். நாம் அங்கு ருசி பார்க்க அங்கு என்ன அவசியமா இருக்கு? அங்கு ஒரு சிங்கமும் கரடியும் அவசியமாய் காணப்படுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் உம்மை ருசி பார்க்கணும் கர்த்தாவே. என்னுடைய போராட்டத்திலே நீர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கணும். நீர் உம்மீது நம் நம்பிக்கை வைக்க என்னுடைய வாழ்க்கையில வருகிற சிங்கங்களையும் கரடிகளையும் நான் பார்த்து பயப்படக்கூடாது கர்த்தாவே. அவைகளுக்கு விரோதமாய் புறப்பட்டு சென்று அவைகளை அடித்து கொள்கிறவனாய் நான் காணப்படணும் என்று சொல்லு. நீங்க வேதத்திலே யார் இன்னொருத்த மனிதனை யார் சிங்கத்தை அடித்தான் என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் சிம்சோனை நீங்க பார்க்க முடியும். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையும் தாவீதினுடைய வாழ்க்கையும் வேறு வேறு. சிம்சோன் சிறு வயதிலிருந்தே அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் அதற்கென்றே அழைக்கப்பட்டவன், அதற்கென்று கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், அதற்கென்று அவன் கோட்டையின் கதவுகளை சுமந்து செல்லத்தக்கதாய், சிங்கத்தை பீறி போடத்தக்கதாய், பிளந்து போடத்தக்கதான பலத்தை உடையவன். ஆனா தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனாலும் அவனுக்குள்ளாய் அப்படிப்பட்ட பலன் இருந்ததுக்கான காரணம் என்ன? அவன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்தான். இன்றைக்கு நாம் சிம்சோனை போல் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கிற துதி நம்மளிடத்துல இருக்கிறது. கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நம்மளிடத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலே நாம் நிறைந்தவர்களாய், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அந்த சத்தம் நம்மளுக்கு புறப்படத்தக்கதாய் சிங்கங்களையும் கரடிகளையும் பீறி போடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை 5வதாக தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன? கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அவரை நம்புகிற நம்பிக்கை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகிறார். 6வதாக தேவன் ஒரு மனிதனை ஜாக்கிரதையாய் கட்டும்போது அவனுடைய வாழ்க்கையில 6வதாக என்ன சத்தம் புறப்படுகிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே எரேமியா 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தமும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தமும். அப்ப 5வதாக கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் வருது. அடுத்ததாக என்ன சத்தம் வருகிறதாம்? அவர் கிருபை என்கிற என்றும் உள்ளது என்கிற சத்தம் புறப்படுகிறது.
அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் புறப்படுது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று அப்படி இணைந்துதான் வரும். அதிகமான இடத்துல ஒன்னா இணைஞ்சுதான் வர்றதை பார்க்கலாம். ஏன்னா என்னைக்கு நாம் கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்நாள் முதற்கொண்டு அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுறோம். நம்முடைய பலனை நாம் சார்ந்து கொள்ள மாட்டோம், நம்முடைய ஞானத்தை நாம் சார்ந்து கொள்ள மாட்டோம், நம்முடைய சத்துவத்தை நாம் சார்ந்து கொள்ள மாட்டோம். கர்த்தருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அவருடைய கிருபையிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்றும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் வருகிறது. அப்ப ஆறாவதாக கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால், கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் என்பது எதை காட்டுகிறது? அது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில புறப்பட்டு வருமா? கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் என்பது எதை காட்டுதான்? வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அந்த வார்த்தை இப்படி சொல்லுது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் என்பது எதை காட்டுது? அது தேவனை பாடுகிற பாடலை காட்டுகிறது. கிருபை என்றும் உள்ளது என்பது என்ன? அது ஆக்சுவலா ஒரு பாடல். அது தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாட்டு. களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் எல்லாமே அது ஒரு வார்த்தையின் சத்தம். அதற்கு ஏற்ற விதமா இன்னொரு வார்த்தைகளை இணைத்து நம்ம சொல்லலாம். ஆனா இந்த கிருபை என்றும் உள்ளது என்பது என்னன்னா அது ஆக்சுவலா ஒரு தனி பாட்டே என்று சொல்லுகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கிருபை என்றும் உள்ளது என்பது எது? அது ஒரு பாடலாய் வசனம் சொல்லுகிறது. அது என்ன பாடல்? சங்கீதங்களின் புஸ்தகம் 136 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முழுக்க அது பாடலை பார்க்க முடியும். கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலுக்கு ஒரு அதிகாரத்தையே தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 136வது சங்கீதம். நீங்க அந்த சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த வார்த்தையில முடியும். அது ஒரு ஸ்லோகன் போல அங்கு காணப்படும், ஒரு பாடலாய் காணப்படும். நீங்க அந்த சங்கீதம் 136 நீங்க அப்படியே பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி நாம் கர்த்தரை துதித்து பாடணும் என்று அந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த சங்கீதம் 136 நீங்க எடுத்துக்கோங்க. அதுல முதல் 3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எதை காட்டுதுன்னா எப்படி பாட, அவரை குறித்து எப்படி பாடுதான் கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுகிறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் முதல் 3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுவாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இது எல்லாம் எதை காட்டுது? கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதை காட்டுது. 2வது அவருடைய கிருபையை என்றென்றும் உள்ளது என்ப பாடல் எதை காட்டுதுன்னா 2வது அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடலா இருக்கான்? 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 136 சங்கீதம் 4ல இருந்து 9 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி பாடுகிற பாடலாய் காணப்படுது. உதாரணத்திற்கு அவருடைய பெரிய அதிசயங்களை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர் மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பராக்கிரமத்தை துதிக்கிறதை காட்டுது. அதே போல் 5வது வசனத்திலிருந்து அப்படியே நீங்க தொடர்ந்து 10வது வசனத்திலிருந்து 4ல இருந்து 9 வரைக்கும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை துதிக்கிறதை காட்டுது. 10வது வசனத்திலிருந்து 24வது வசனத்துக்கு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர்கள் தேவன் அவர்களுக்கு செய்த அல்லது கர்த்தரை அனுபவித்தார்கள் அல்லவா, கர்த்தரை ருசி பார்த்தார்கள் அல்லவா, அந்த அனுபவத்தை சொல்லி துதிக்கிறதான் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை காட்டுகிறது. நீங்க 10வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், கர்த்தரை அவர்கள் எப்படியெல்லாம் ருசி பார்த்தார்கள் என்று அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற காரியத்தை அந்த 10ல இருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். குறைஞ்சது 15 வசனம் அவர்கள் கர்த்தர் நடத்தினதை குறித்து அவர்கள் பாடலாய் பாடி இருப்பாங்க. அதே போல் 25 மற்றும் 26வது வசனம் அந்த சங்கீதம் புஸ்தகம் 136 கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா
திரும்பியும் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். அவரை அன்றி ஒன்றும் நடக்காது என்பதுதான் இந்த கிருபை என்கிற பாடலின் சத்தமாய் காணப்படுது. அப்ப அவர் கிருபை என்றும் உள்ளது என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு பாடல். அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடலா இருக்கணும்? அது ஒண்ணு தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிற பாடலா இருக்கணும். இரண்டாவது அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற பாடலா இருக்கணும். மூணாவது நாமும் அவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை சொல்லுகிற பாடலா இருக்கணும். நான்காவது அவருடைய பரலோகத்தின் கிரியையை சொல்லி பாடுகிற பாடலா இருக்கணும். இந்த நான்கும் சேர்ந்ததுதான் கர்த்தரை பாடுகிற அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை காட்டுகிறது. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரை பாடுகிற பாட்டை நம்முடைய வாயிலே கர்த்தர் வைக்கிறார். களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மற்ற எல்லா சத்தமும் அது தேவனை மற்ற விதங்களில் துதிக்குது. ஆனா இது எதை காட்டுது? தேவனை துதித்து பாடுகிற பாடலை காட்டுது. அப்ப தேவன் ஒரு மனிதனை அவர் கட்டினார் என்றால் என்ன நடக்குது? அவன் வாயிலிருந்து தேவனை துதிக்கிற பாடல் புறப்படும். அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய மகத்துவங்களை அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் வாயிலிருந்து தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனுடைய சிந்தனையெல்லாம் எங்கே இருக்கும்? பரலோகத்தை நோக்கினதாய் காணப்படும். அதுதான் இந்த கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தையை காட்டுது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? கிருபை என்றும் உள்ளது என்றால் என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறோமே, அந்த அனுபவத்தை காட்டுகிறது நினைக்கிறோம். அந்த கிருபை என்பது வேறு. வேதத்துல பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான கிருபையை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த கிருபை என்றும் உள்ளது என்பது என்னன்னா, ஆக்சுவலா அது ஒரு பாடலினுடைய தலைப்பாய் காணப்படுது. சரி, அப்படா கிருபை என்பது கர்த்தரை பாடுகிற பாடல். அப்ப இந்த பாடல் எப்பொழுதெல்லாம் நம்ம பாடணும்? இந்த தேவனை குறித்து அவருடைய நாமத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவர் நமக்கு செய்த நன்மையையும் கர்த்தருக்கு பரலோகத்தை குறித்து நாம பாடுறோம் அல்லவா? அந்த கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் எப்பெல்லாம் நம்ம பாடணும்? அதற்கு ஏதாவது ஒரு வரையறையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம் வேதத்துல பார்த்தோம் என்றால், எப்ப பாடணும் என்று சொல்லி 2 காரியங்களை வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நாம பாடணுமா? முதலாவதாக வசனம் எப்படியாவது சொல்லுகிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாவது சொல்லுது பாருங்க. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாவது சொல்லுது, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த பாடல் பாடப்படணுமாம்? நாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது பாடல் பாடப்படணும். நாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் போதெல்லாம் இந்த பாடலை தேவன் பாடணும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த பாடல் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். நாம் தேவனை துதித்து பாடுகிற இந்த கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் நாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போதெல்லாம் நம்முடைய வாயில வரணும். இங்க என்ன நடக்கிறது? இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் யோசபாத் அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். தங்களுடைய ஜனங்களை எழுப்பிக்கொண்டு அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான். அதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, யோசபாத் யுத்தத்தை குறிச்சு கலங்குகிறான். அப்படி கலங்கும் போது தேவனிடத்துல இருந்து ஒரு வார்த்தையை கேட்கிறான். தேவன் வார்த்தையை கொடுக்கிறான், நீ புறப்பட்டு போ, அவனை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே யோசபாத் புறப்பட்டு போறான். ஆனா புறப்பட்டு போகும்போது எப்படி புறப்பட்டு போகிறான்? அவன் போர் வீரர்களை முன்பாக அனுப்பவில்லை. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடலை பாடுகிறவர்களை நிறுத்தினான். அங்க என்ன நடக்குது? யுத்த வீரர்களுக்கு முன்பாக தேவனை துதிக்கிற துதி அங்கு இருந்தது. இது எதை காட்டுது தெரியுமா? இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் உலக ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அவர்களிலே நல்ல நேர்த்தியான போர் வீரர்களை முதல் அனுப்புவாங்க. போர் வீரர்களை அனுப்பினா பின்பாக தான் ராஜாவை துதிக்கிற துதி அங்க இருக்கும்.
ஆனா தேவஜனம் எப்படி புறப்பட்டு போனோம்? அவர்கள் போர் வீரர்களை முதலாவது அனுப்பக்கூடாது, யுத்த துதிக்கிறவர்களை முதலாவது அனுப்பணும். இரண்டாவது தான் யுத்த வீரர்கள் அவர்கள் புறப்பட்டு சொல்லணும். அதை தான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு சஞ்சலம் வரும் பொழுது, சத்துரு நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற தேவனை துதிக்கிற பாடல் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அங்கு முன்னே சொல்லும் பொழுது அது தேவனை பாடுகிற பாடலாய் மாறுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்மளை தேவன் கட்டுகிறார் என்றால் என்ன நடக்குது? நம்முடைய வாயை நம்முடைய யுத்தத்திலே நாம் திறக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் போராட்டம் வரும் பொழுது கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். இதை நீங்க எப்படி நீங்க பார்க்கலாம் என்றால், இயேசுவானவர் அடிக்கப்பட போகிறார். கெத்செமனேயிலே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அங்க ஜெபித்து முடித்து அவருடைய வேலை வந்த உடனே அவரை பிடிக்கும்படியா ஆசாரியர்களும் அங்க இருக்கிற ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. யூதாஸ் காரியத்து புறப்பட்டு வர்றான். இயேசுவே அங்க ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தர் நல்லவர், தேவன் என்னோடு இருக்கிறார், பிதா அனுமதிக்கிறான்னு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அங்க என்ன நடக்குது? இயேசுவனுடைய சீசர் ஒருவன் பட்டயத்தை உருவி, கத்திய உருவி அங்க இருக்கிறவனுடைய காதை வெட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? பட்டயத்தை உரையிலே போடு. இந்த பட்டயத்தை நீங்க எங்க பார்க்கலாம்னா, அவர்கள் பஸ்காவில் இருக்கும் போதே அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கும். அங்கே சொல்லுவான், நம்ம இடத்துல பட்டயம் இருக்கிறது. அப்ப இயேசு சொல்லுவார், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், அது தேவன் சொன்னதுதான் நடக்கும் என்று சில காரியங்களை இயேசு கற்றுக் கொடுப்பார், ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். ஆனாலும் இங்கு அவர்கள் பட்டயத்தை உருவுனாங்க. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு போராட்டம் வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறோம்? நாம் போய் யுத்தம் பண்ணுவேன், என்னிடத்துல பலன் இருக்கு, என்னிடத்துல சத்துவம் இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நான் நினைச்ச என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியும், நான் இறங்கினேன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்று நம்முடைய வாயிலே நாம் அறிக்கைகளா இருக்கிறோம். ஆனா தேவனால் கட்டப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் வாயிலிருந்தே கர்த்தருடைய கிருபையினோடு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுவார்கள். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்கிற அவருடைய பாடல் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும். அப்ப தேவனுடைய கட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்தத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அங்கு அவர்களுக்கு யோசபாத் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை பாடுகிறவர்கள் அவனுக்கு முன்பாக வைத்து அவர்களை அனுப்புறான். அங்க என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்பின பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுதான் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதற்கான அடையாளம். அவரை பாடுகிற பாடல் நமக்கு முன்பா இருக்கும் என்றால், கர்த்தருக்கு அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் நமக்கு வாயிலிருந்து புறப்படும் என்றால், அது என்ன செய்கிறது? நம்முடைய சத்துருக்களை தேவன் அதம் பண்ணி போடுகிறார். அவர் எப்படி அதம் பண்ணி போடுகிறார்? தம்முடைய தூதரை அனுப்பி அதம் பண்ணல, அவர்களுக்குள்ளாகவே கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளாகவே ஒரு கலகம் புறப்படுகிறது. ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்களில் ஒருவரும் அதிலிருந்து தப்பிக்கவில்லை. 24வது வசனம் சொல்லுது பாருங்க, அதில் ஒருவனும் தப்பவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களோடு போராடி போராடி நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? அவர்களோடு நீங்க போராடினாலும் உங்களால மேற்கொள்ள முடியலையா? உங்கள் வியாதி என்கிற போராட்டம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? அல்லது வறுமை என்கிற போராட்டம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? கலகம் என்கிற போராட்டம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? சமாதானமற்ற சூழ்நிலை உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். யோசபாத்தை போல யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடுகிற பாடல்காரர்களை நீங்க நிறுத்துங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாடி, யுத்தத்தின் சிந்தனை உங்களுக்கு வர்றதுக்கு முன்பாடி கர்த்தரை துதிக்கிற துதியை நீங்க கொண்டு வாங்க. அவைகளில் உங்களை சிந்தனையை நிறுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார்.
அவர்களை சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவராய் விரோதமாய் எழும்புவார்கள், ஒருவரும் தப்பித்து போவது இல்லை. அதனால என்ன நடக்குது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்துருக்களை கொள்ளையாடினார்கள். எப்படி கொள்ளையாடினாங்களா? அந்த வசனம் 25வது வசனம் சொல்லுங்க, யோசபாத்தும் அவனுடைய சனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உருவி போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. இதுதான் கர்த்தரை துதிக்கிறதுனால் வருகிற பலன். நாம் தேவனை துதிக்காம நாம போய் யுத்தம் பண்ண சில நேரம் நம்ம ஜெயிக்கலாம். ஆனா அந்த ஜெயம் எப்படி இருக்கும்? அது ஒரு சொற்பமான ஜெயமா இருக்கும். அது நம்முடைய சத்துருக்களை நம்ம மேற்கொள்ள முடியும், ஆனா நம்ம கொள்ளையிட முடியாது. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாதபடி ஒரு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாதபடி கொள்ளையிடப்படுகிறார்கள். சத்துருக்களுடைய அவர்களுடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய ஆசீர்வாதமாய் மாறினது. இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை அவர்கள் பிடுங்கி இருந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாதானத்தை அவர்கள் குலைத்து போட்டிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வையோ அதிகாரத்தையோ அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு மொர்தெகாய்க்கு நிமித்தமாய் ஆமான் தூக்கிலிடப்பட்டான் அல்லவா? ஆமான் உண்டாக்கின தூக்கு மரத்தில் அவனே தூக்கிடப்பட்டான் அல்லவா? அதே போல் இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் தூக்கிலிடப்படுவார்கள். தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின பிரதான ஆசாரியர்கள் விழுந்து போனார், பிரதானிகளும் சேனாதிபதிகளும் விழுந்து போனார்கள் அல்லவா? அதே போல் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரதானிகளும் சேனாதிபதிகளும் விழுந்து போவார்கள். கர்த்தரோ உங்களை நீங்கள் கொள்ளையிடும்படியாய் உங்களை அனுப்புவார். இது எல்லாம் எப்போது நடக்கும்? கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் உங்கள் வாயிலிருந்து தொனிக்கும் பொழுது. இந்த பாடலை மீண்டும் சொல்றேன், இந்த பாடல் நாம் சாதாரணமாய் பாடுகிற பாடல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாடல் எப்படி இருக்கணுமாம்? முதலாவது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பாடலா இருக்கணும். 2வது கர்த்தருடைய பராக்கிரமத்தை சொல்லுகிற பாடலா இருக்கணும். 3வது தான் மிகவும் முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை சொல்லி சொல்லி துதிக்கிறதா இருக்கணும். 4வது அவருடைய பரலோகத்தை நினைத்து துதிக்கிறதா இருக்கணும். இந்த பாடல் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகவும் அவசியமாய் காணப்படும். இன்னைக்கு வசனத்தை வைத்து துதிக்கிறது நம்மளுக்கு பழகிருச்சு. ஒருத்தவங்க எழுதின பாடலை பாடி பாடி நம்ம துதிக்கிறது அது ரொம்ப நம்மளுக்கு பழகி போயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி துதிக்கிறது என்பது அந்த பழக்கம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. அநேகர் எப்படி நம்ம துதிக்கிறோம்? வசனத்தை வைத்து துதிக்கிறோம், நல்லது. இன்னொருத்தவர் சொல்லுகிற பாடலை வச்சு நம்ம துதிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனா கர்த்தரை துதிக்கும் போது எல்லாவற்றிலும் பிரதானமா எப்படி துதிக்கணும் தெரியுமா? கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதையை சொல்லி துதிக்கணும். உங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார் அல்லவா, அதை நீங்க சொல்லி துதிக்கணும். கர்த்தர் உங்கள் போராட்டத்தில் உங்களுக்கு விடுதலை ஆக்கினார் அல்லவா, அதை நீங்க சொல்லி துதிக்கணும். உங்கள் பிறப்பிலிருந்து இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தினார் அல்லவா, அதை நீங்கள் சொல்லி துதிக்கணும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் 15 ஆண்டுகளுக்கு முன்பாய் கர்த்தர் நன்மை செய்தார் அல்லவா, அதை நீங்க சொல்லி துதிக்கணும். இந்த 136வது சங்கீதத்தை நீங்க தியானித்து பார்த்தீர்கள், தாவீதுக்காரன் அப்படிதான் அவன் பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் பாடல்காரர்களை வைத்து அவர்களுக்கு தேவன் எப்படியெல்லாம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார், அவர்கள் வரும் பொழுது எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படி ராஜ்யபாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி சொல்லி துதித்தார்கள். இதுதான் யுத்தத்திலே நாம் பாடுகிற பாடலாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபத்திற்கு போகும் பொழுது எப்படி நாம் தேவனை துதிக்கணும்? முதலாவது அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும், அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. 2வது அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி துதிங்க. 3வது கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாய் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் செய்திருப்பார் அல்லவா, அதை சொல்லி துதிங்க. 4வது அவருடைய பரலோகத்தின் மகிமையை சொல்லி துதிங்க. அப்படி துதிக்கும் பொழுது உங்களுடைய யுத்தத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவாங்க. நீங்க யுத்தத்துக்கு போவீங்க, ஆனா உங்களால் பட்டயங்கள் சுழற்றப்பட்டிருக்காது. உங்கள் வில்லுகள் உங்கள்
அம்புகள் உங்கள் வில்லிலிருந்து புறப்பட்டிருக்காது. நீங்கள் நாணல் ஏற்றிருக்க கூட மாட்டீங்க. ஏன்னா நீங்க சத்துருவின் இடத்துக்கு போகும்போது அங்கு சத்துருக்கள் விழுந்திருப்பார்கள், சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பாங்க. நீங்களோ கொள்ளையாடி திரும்பி வருவீர்கள். இரண்டாவதாக இந்த பாடல் எப்பொழுது பாடப்படணுமா? வசனம் சொல்லுகிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? கிருபை என்றுமுள்ளது என்கிற சத்தமாகி அந்த பாடல் எப்பொழுது பாடப்படணும்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 3வது அதிகாரம் 11வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் தேவன் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாவதாக இந்த பாடல் எங்கு பாடப்படுகிறது? தேவனுடைய அஸ்திபாரம் போடப்படுகிற இடத்திலே, அவருடைய ஆலயமாகிய அஸ்திபாரம் போடப்படுகிற இடத்துல. இங்க எஸ்ரா என்ன செய்கிறான்? அவன் பாடல் பாடுகிறவர்களை வைக்கிறான். 10வது வசனம் சொல்லுது பாருங்க, சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்களை தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்களையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். அதற்கு பின்பாக அந்த கர்த்தருக்கு அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்கிற பாடல் தொடர்ந்து பாடப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு ஆலயத்தை அஸ்திபாரம் போடப்படும் பொழுது பாடல் படுது. அப்படின்னா அது எதை காட்டுது? அது தேவனுக்குள்ளாய் நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறதை காட்டுது. இங்கு ஆலயம் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் எதை சொல்லுகிறது? வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:16 சொல்லுகிறது, அது நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்ப இந்த கிருபை நல்ல என்றுமுள்ளது என்கிற பாடல் எப்பொழுது நம்ம பாடணும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள் உருவாக்கப்படும் பொழுது நாம் அந்த பாடலை பாடணும். ஒண்ணு, நாம் யுத்தத்திற்கு போகும்போது, ஜெபத்திற்கு போகும்போது நாம பாடணும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள் உருவாக்கப்படுகிறோம் அல்லவா? வசனத்தை வாசித்து நம்மளை உருவாக்கி கொள்ளுகிறோம் அல்லவா? தேவனுக்குள்ளாய் அவருடைய வார்த்தைகளை பெற்று நாம் உருவாக்குகிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த பாடல் எப்பொழுதும் நம்முடைய வாயிலே பாடப்படணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:16 சொல்லுது பாருங்க, தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால், அவருக்குள்ளாய் நாம் அஸ்திபாரப்படணும் என்றால், இந்த பாடல் நம்முடைய வாயிலை எப்பொழுதும் தொனித்துக் கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய பராக்கிரமத்தை சொல்லுகிற வார்த்தை நம்மளுக்குள்ளாய் இருக்கணும். எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலே காணப்படணும். இதுதான் கர்த்தரால் கட்டப்படுகிற அனுபவம். கர்த்தரால் கட்டப்படுகிற அனுபவம் என்பது ஆசீர்வாதத்தை பெறுகிறது மாத்திரமல்ல, பூமியிலே உயர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, வரங்களை கிருபைகளை செயல்படுத்துவர்கள் மாத்திரமல்ல, அவரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கிறவர்கள். போராட்டத்திலும் யுத்தத்திலும் தேவனுக்குள் நன்மையான வாழ்க்கையை பெறும் பொழுதும், அவருக்குள்ளாய் அஸ்திபாரப்படும் பொழுதும், நமக்குள்ளாய் இருந்து புறப்படுகிற தேவனை துதிக்கிற துதிதான் கர்த்தருக்குள் கட்டப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவரை துதிக்கிற துதியினால் நாம் அவருக்குள் அஸ்திபாரப்படுகிறோம். இந்த கிருபை என்றுமுள்ளது என்கிற பாடல் நமக்குள் தொனித்துக் கொண்டிருக்கும் என்றால், அவருக்குள் நாம் அஸ்திபாரப்படுகிறவர்களாய் காணப்படுறோம். இந்த ஆலயம் என்பது நம்ம என்ன நினைக்க, வசனம் சொல்லுகிறது எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோமாம். அது 2 கொரிந்தியர் 6:16 இப்படியா சொல்லுது பாருங்க, நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி என் ஜனங்களாய் இருப்பார்கள். எப்படி நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம்? அவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது, அவர் நம்மளை நடத்தும் போது, நம்மளோடு தங்கி இருந்து நீ வழி இதுவே என்று அவருக்குள் நமக்குள் வாசம் பண்ணி நம்மளை ஆளுகை செய்து நம்மளை நடத்துகிறது தான் தேவன் வாசம் பண்ணுகிறது காட்டுது. இரண்டாவது, அவர் நமக்குள் உலாவுகிறது. உலாவுகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வாசம் பண்ணுகிறது வேறு, உலாவுகிறது வேறு. உலாவுகிறது என்றால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் எப்படியா 9வது வசனம், 2 நாளாகமம் 16:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? தம்மை பற்றி உத்தம இருதயங்களோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மளை நடத்துகிறார் அல்லவா? அதன் மூலமாய் நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். அவர் நமக்குள் உலாவுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறது. இதுதான் ஸ்தேவானுக்குள்ளாக காணப்பட்டது. அவன் வல்லமையின் விசுவாசத்தில் நிறைந்தவனாய் அற்புதம் செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப தேவன் நமக்குள், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளாய் இருந்து புறப்பட வேண்டும். அதுதான் நாம் தேவனுடைய ஜனம் என்பதை அங்கு காண்பிக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்பது என்ன செய்கிறது? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாய் நம்மளுக்கு கிருபை பாராட்டுகிறது. அவருடைய வாசஸ்தலமாய் அந்த பாடல் நம்மளை மாற்றுகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன? கடைசியாக கர்த்தர் நம்மளை அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறார். நீங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறுகிறீர்கள். அவர் உலாவுகிற இடமாய் மாறுகிறீர்கள். அவருடைய வல்லமையை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவனிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என்ன இடத்துல உம்முடைய சத்தம் புறப்படட்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் என்னிடத்துல தொனிக்கட்டும். நான் உம்மை நம்பி சொல்லுகிற சத்தம் என் வாயிலிருந்து புறப்படட்டும். நீ நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கணும் கர்த்தாவே. சிங்கங்களும் கரடிகள் வரும் பொழுது நாம் பயப்படக்கூடாது. அவர்களை பின்தொடர்ந்து நான் அடித்து கொன்று போடணும். கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் என் வாயில இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கணும், என் ஜெபத்துல இருக்கணும், வேத வாசிப்புல இருக்கணும். உம்மை துதிக்கிற துதி எனக்குள் எப்பொழுதும் இருக்கணும் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை கட்டுகிறார். அதிலே அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு குணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆண்டவரே அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தத்தை குறித்ததான ஆண்டவரே 2 சத்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை கட்டுகிறீர் என்று சொன்னீர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை ருசி பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தி சொல்லுவீராக. ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் ருசி பார்ப்பார்களாக. அந்த ருசி பார்த்ததின் நிமித்தமாக ஒவ்வொரு நாள் கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை இவர்கள் வாயிலே தொனிக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் உம்மை நம்புகிற நம்பிக்கை இவர்களுக்குள் துளிர்க்கட்டும் கர்த்தாவே. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எந்த விக்கடங்களிலும் சரி, ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை மாத்திரம் இவர்களுக்குள் இருந்து பிரதிபலிக்கட்டும் கர்த்தாவே. இவர் உம்மை முறுமுறுக்கிற வார்த்தையோ, உம்மை ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையோ எதுவும் இவர்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி ஆண்டவரே தாவீதுக்கு கொடுத்த ருசி பார்க்கிற அனுபவத்தை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்தருளுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றுமுள்ளது என்கிற சத்தம், அந்த பாடலின் சத்தம் உம்முடைய பிள்ளைகள் வாயிலே ஒவ்வொரு நாளும் துணிக்கட்டும். உம்முடைய மகத்துவங்களை பாடுகிறவர்களாய், உம்முடைய நாமங்களை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டி அதை பாடலாய் பாட தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகள் யுத்தத்திற்கு சொல்லும் பொழுதும் அசிபாரப்படும் பொழுதும் ஆண்டவரே அந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் இவர்கள் சத்துருக்கள் உழுவார்களாக. இவர்கள் யுத்தத்திற்கு போனாலும் யுத்தம் நடப்பிக்காதபடி இவர்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார்களாக. குறிப்பாய் இவர்கள் உம்முடைய ஆலயமாய் அஸ்திபாரப்படுவார்களாக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்குள் உலாவி நீரே இவர்கள் தேவனும் இவர்கள் உம்முடைய ஜனம் என்பதை புறஜாதியர்களுக்கு நீர் காண்பிப்பீராக. அப்படி நீ செய்திருக்காய் என்று செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.